أنت نور من نور الله أنت جود من جودي. வாங்கி வைத்த அரிசி மூட்டைகள் அப்படியே இருக்கிறது, சொத்து பத்துகள் சேர்த்து வைத்தது அப்படியே இருக்கிறது, பெற்று எடுத்து வளர்த்த பிள்ளைகள் அப்படியே நிற்கிறார்கள். யாருமே காப்பாற்ற முடியவில்லை, யாருமே காப்பாற்றுவதற்கு முடியவில்லை. கைகளை அல்லாஹ்விடத்திலே ஏந்தி கொண்டு, இறைவா என் தாயை பார், என் தந்தையை பார், என் தனங்கனை பார், என் தம்பியை பார் என்று மௌத்துக்கு முன்னால் என்று அனைவரும் கைகளை இழந்துவிட்டு எங்களால் முடியவில்லை என்று சொல்கின்றோமே, சொல்லிவிட்டு நாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? களிமா சொல்லுங்க. அவ்வளவு பெரிய பவர். ஒரு மனிதன் உயிரை விட்டு போகிறான், உலகமே வேண்டாம், எதுவுமே இல்லை, இதற்கு மேல் எந்த சக்தியும் அவனை காப்பாற்ற முடியாது என்று தெரிந்ததற்கு பிறகு கூட ஏங்க களிமா சொல்லி கொடுக்கணும்? மௌத்து இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், நாளான்னைக்கு கூட வரலாம். ஆனா எப்போது வந்தாலும் சரி, அல்லாஹ்தான் என் உயிரை கைப்பற்ற போகின்றான், அவன் பெயரை நான் சொல்லிவிட்டேன், நான் செல்லக்கூடிய இடம் சொர்க்கம்தான் என்று தெரிந்து அத்தஹியாத்திலே விரல்களை நீட்டுங்கள், நீட்டுங்கள், ஆட்டுங்கள், உடையுங்கள், அது தேவையில்லை. ஆனால் கலிமாவை உளப்பூர்வமாக சொல்லுங்கள், கலிமாவை உளப்பூர்வமாக சொல்லுங்கள், அர்த்தத்தை தெரிந்து சொல்லுங்கள். அசால்ட்டாக ஏதோ உட்கார்ந்துட்டோம், அத்தஹியாத்துல இருந்துட்டோம் அப்படின்னு நினைச்சு சொல்லாதீர்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை உளப்பூர்வமாக சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய கரங்கள் உங்கள் கரங்களை பிடிப்பதற்கு தயாராக இருக்கிறது, உங்கள் கைகளை தொடுவதற்கு தயாராக இருக்கிறது, உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறது, உங்கள் வீடுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு தயாராக இருக்கிறது. நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை களிமா. களிமாவனுடைய பவரை மறந்துட்டு நீட்டுவதா, ஆட்டுவதா, மடக்குவதா, அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவினுடைய அந்தஸ்தை, மரியாதையை, மகத்துவத்தை மறந்துவிட்டு கலிமாவையே சொல்ல தெரியாமல் இருக்கிறாங்களே. தொழுகை வந்து தொழுகையை நிலைநாட்டி அந்த வார்த்தையை கூட சொல்லாமல் அத்தஹியாத்திலே அமைதியாக அமர்ந்திருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனையோ இருக்கிறார்களே. பார்த்து அவங்களுக்கு கலிமா சொல்லுங்கன்னு சொல்லி கொடுப்பதற்கு கூட நமக்கு நேரம் இல்லை. அவர் அப்படி தொழுதாரா, இப்படி தொழுதாரா, அது சரியா, இது சரியா என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். யார் என்னை காப்பாற்றுவார், ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ என்று சொல்லி கதறக்கூடிய அந்த குரல்களுடைய கதறுகளுக்கெல்லாம் தீர்வை ஏற்படுத்தக்கூடிய இந்த உலகத்திலே யார்? அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லையே, அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லையே. எத்தனை மருத்துவமனைகளிலே, எத்தனை ஹாஸ்பிட்டல்களிலே, எத்தனை சோதனையான இல்லங்களிலே, எத்தனை ஏழை குடும்பங்களுடைய வீடுகளிலே, எத்தனை முகடுகளிலே, எத்தனை மூலைகளிலே, எத்தனை முடுக்குகளிலே அல்லாஹ்வை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய கரங்களை நாம் பார்க்கின்றோம். அந்த கரங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை தான். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையே அன்னஹு அஃதல் கலிமா, நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை எது? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை தவிர வேறு வார்த்தைக்கு சக்தி இல்லை, பவர் இல்லை. இந்த கலிமாதான் உயர்ந்தது, சிறந்தது. கலிமாவிற்கு மத்தியிலே எதுவும் பெரிதல்ல, எதுவும் பெரிதல்ல, கலிமாதான் பெரிது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 7 வானத்தை விட, 7 பூமியை விட, அனைத்தையும் விட கலிமாதான் பெரிது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி ونتوكل عليه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا مولانا محمد عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم انني انا الله لا اله الا انا فاعبدني واقم الصلاة لذكري وقال تعالى أيضا فاعلم أنه لا إله إلا الله. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم فإن السماوات السبع والأرضين السبع لو وضعن في كفة ووضعت لا إله إلا الله في كفة لرجحت بهن لا إله إلا الله. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபை, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபை புனிதமான வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளிலே, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி புனிதமான இடத்திலே, பள்ளிவாசலிலே, இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நம் வாழ்நாள் முழுவதும் இறைவனை நின்று வணங்கி மகிழ்ந்து தொழுது வாழக்கூடிய நற்பாக்கியசாலிகளுடைய கூட்டத்தில் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தார்கள் எல்லோரையும் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சேர்த்து அருள் பாலிப்பானாக.
இறையில்லமாம் கஅபா ஷரீஃபையும் இறை தூதரின் இல்லமாம் ரவுலா ஷரீஃபையும் கனவிலும் நினைவிலும் கண்டு களித்திடும் பாக்கியத்தை வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்து அருள்பாலிப்பானாக. நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் கஅபத்துல்லாவிற்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை, இறையில்லமாம் மக்கமா நகரிலே இருக்கக்கூடிய கஅபத்துல்லாவை தரிசித்து அங்கே தொழக்கூடிய பாக்கியத்தை, தவாப் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மீண்டும் மீண்டும் நம் எல்லோருக்கும் தந்து அருள்பாலிப்பானாக. ஒரு புனிதமான நாளிலே, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளிலே அல்லாஹ்வினுடைய தூதரை பற்றி பேசிவிட்டு இறைவனை வணங்கி தொழுது மகிழ்வதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இறைவன் ஒருவன்தான், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்ற வார்த்தையை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக நாம் எல்லோரும் இங்கு முஸ்லிம்களாக இருக்கின்றோம். அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் ஒருவன்தான் என்ற வார்த்தையை சொன்னதினால்தான் நாம் முஸ்லிம்கள். அந்த வார்த்தையை எவ்வாறு சொல்ல வேண்டுமோ அந்த அடிப்படையிலே சொல்லி அதன் பிரகாரம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வார்த்தை சாதாரணமாக இருக்கலாம், அல்லது நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் எல்லோரும் சொல்வார்கள் இறைவன் ஒருவன்தான் என்று. ஆனால் எல்லோரும் சொல்வதற்கும் நாம் சொல்லியதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம் சொல்லிக்கொண்டு அதன் பிரகாரம் வாழ்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை ஏற்றுக்கொண்டு மொழிந்ததன் காரணமாகத்தான் நாம் முஸ்லிம்களாக இருக்கின்றோம். அந்த அல்லாஹுவை தான் வணங்குவதற்காக வேண்டி ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை முஸ்லிம்கள் ஒன்று கூடுகிறார்கள். ஒரு பெரும் கூட்டத்தை காண்பிக்கிறார்கள். வேறு யாரையோ தலைவன் என்பதற்காகவோ அல்லது அதை வைத்து வேறு ஏதேனும் அரசியல் செய்வதற்காகவோ பெரும் கூட்டத்தை முஸ்லிம்கள் காண்பிப்பதில்லை. அல்லது இங்கே செல்லவில்லை என்று சொன்னால் ஏன் வரவில்லை என்று கேட்பார்கள் என்பதற்காகவோ ஜும்மாவினுடைய தொழுகையை முஸ்லிம்கள் நிறைவேற்றுவதற்காக கூட்டத்தை காண்பிக்கவில்லை. நாம் யாரை கடவுள் இறைவன் என்று, ஒருவன்தான் இறைவன் என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமோ அந்த அல்லாஹுவை தொழுவதற்காக வேண்டிதான் முஸ்லிம்கள் அகிலமெங்கும் வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு பெரும் கூட்டத்தை திரட்டி அந்த கூட்டத்திலே அல்லாஹுவை தொழுகிறார்கள். அந்த அல்லாஹுவை புகழ் பாடுகிறார்கள். லா இலாஹ இல்லல்லா என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு முஸ்லிம்களும் இரண்டாவது ரக்காத்துல ஜும்மாவினுடைய தொழுகையிலே விரல்களை நீட்டி சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லா. உலகமெங்கிலும் இருக்கக்கூடியவர்கள் ஒரே நேரத்திலே சொல்லக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தை? அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லா. கைகளை நீட்டி அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று விரலை நீட்டி சொல்கின்றோமே, எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை. இங்க தலைமைத்துவத்துல பேதம் இல்லை, வேறுபாடு இல்லை, கருத்து வேற்றுமை இல்லை. இங்க சொல்லக்கூடியவர்கள் 1000 கருத்து வேற்றுமைகள் இருக்கலாம், சண்டை சச்சரவுகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் எல்லோரும் சேர்ந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன? அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லா. ஒரே வார்த்தையைத்தான். அவன் அந்த வார்த்தையை சொல்லிட்டாரு, இல்ல இவர் சொல்றாரு, அதனால் நான் சொல்ல மாட்டேன் என்று யாராவது அடம்பிடிக்க முடியுமா? இந்த களிமாவை நான் சொல்ல முடியாது, வேற ஒன்னு சொல்லிக்கிற அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல இவர் இந்த தெருவுல வராரு, நான் வேற தெருவுல போறேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அது மாதிரியான உலக நடவடிக்கைகளிலே வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் தொழக்கூடிய அந்த வார்த்தையிலே களிமாவை சொல்லும் போது எல்லோரும் ஒரே மாதிரியாக, எல்லோரும் அத்தஹியாத்தில் இருக்கும்போது லேட்டாவோ முன்ன பின்னையோ சொல்ல முடியாது. அத்தஹியாத்து இருப்புல இருக்கும் பொழுது விரல்களை நீட்டி அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லா, இறைவா உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். அஷ்ஹதுன்னா என்னங்க அர்த்தம்? நான் சாட்சி சொல்கிறேன், நான் தான் சாட்சியாளன், நீ ஒருத்தன் தான் கடவுள், நீ ஒருத்தன் தான் இறைவன், நீதான் எங்களை படைத்தாய் என்பதற்கு நாங்கள் சாட்சியாக இருக்கின்றோம், நான் சாட்சியாக இருக்கின்றேன். அஷ்ஹது. ஒவ்வொரு நேர தொழுகையிலும் ஒவ்வொரு நேர வக்திலும் நாம் அல்லாஹ்விடத்திலே சாட்சியை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, ஜத்திதுல் ஈமான், உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்க. சில நேரத்துல ஒரு தலைவனுக்கு இருக்கக்கூடிய தொண்டன் கூட கட்சி மாறிடலாம். ஆட்சி மாறினால் கோலங்கள் எல்லாம் மாறும் என்று சொல்வார்கள். அவன் இந்த தலைவனை நேற்று வரை ஏற்றுக்கொண்டிருப்பான், அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா உனக்கு ஆட்சி இல்லப்பா, இல்ல உன் கையில ஒண்ணுமே இல்லை, அதனால இன்னொருவரை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று ஆட்சிகள் மாறினால் காட்சிகள் மாறக்கூடிய நிலை உலகத்திலே உண்டு. ஆனால் அல்லாஹ்விடத்திலே நாம் அனுதினமும் சொல்கின்றோம், ஒவ்வொரு தொழுகையிலும் சொல்கின்றோம், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லா. அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் ஒருவன் தான், அவனுக்கு ஈடு இணை இல்லை.
அவனுக்கு வேறு யாரும் நிகராக கொண்டு வர முடியாது. இறைவா, நீ ஒருவன்தான், உன்னைத்தான் நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன், உன்னைத்தான் நான் இறைவனாக நம்புகின்றேன் என்ற வார்த்தையை ஒவ்வொரு நேரமும் நாம் சொல்கின்றோம். குர்ஆன்ல அல்லாஹு தஆலா பல்வேறு இடங்கள்ல இந்த லா இலாஹ இல்லல்லாங்கிற வார்த்தையை சொல்றேன். நம்ம சொல்லி இருக்கக்கூடிய இந்த கலிமா இருக்குதா இல்லையா, இந்த கலிமாவை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பல இடங்கள்ல சொல்லியிருக்கான். லா இலாஹ இல்லாஹுவர் ரஹ்மானுர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனாகிய அந்த அல்லாஹ், அவன் ஒருவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. அவனைத்தான் நாம் தொழ வேண்டும். நாம் தொழுகைக்காக தக்பீர் கட்டி நின்னால் அல்லது கையெடுத்து இறைவா என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லா, அவனை தவிர வேறு யாரும் இல்லை, அந்த அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் யார்? ரஹ்மான் ரஹீம். லா இலாஹ இல்லாஹு ரஹ்மானுர் ரஹீம். அந்த அல்லாஹ் யார் என்று சொன்னால் நாம் எந்த ஒரு இறைவனை வணங்கி கொண்டிருக்கின்றோமோ அந்த இறைவன் கருணையாளன், அடுத்தவர்களை தண்டிக்கக்கூடியவன் இல்லை, அடுத்தவர்களை கோபத்திலே பார்க்கக்கூடியவன் இல்லை, அல்லது அடுத்தவர்கள் மீது வேறு ஏதேனும் விஷயத்தை வைத்து அவர்களை பிடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவன் அல்ல. அர் ரஹ்மான் அர் ரஹீம், அவன் கருணையாளன், கிருபையாளன், இரக்கமுடையவன். அவன் பார்வையை பார்த்தாலே பச்சிலம் குழந்தையை பெரியவர்கள் எப்படி பார்ப்பார்களோ, பெற்றெடுத்த தாய் ஒரு தன் பிள்ளையை எப்படி கருணை பார்வையோடு பார்ப்பாலோ அந்த பார்வைக்கு சொந்தக்காரன் தான் நீங்கள் எந்த இறைவனை ஒரு இறைவன் என்று சொல்கிறீர்களோ அந்த இறைவனுடைய தன்மை என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். பிறிதொரு இடத்திலே கலிமாவை சொல்லி அல்லாஹ் சொல்வான், லா இலாஹ இல்லா அன ஃபத்தகூன். என்ன தவிர வேற யாராவது இருக்காங்களா? வணங்குறதுக்கு, தொழுகிறதுக்கு, உங்களை படைச்சது, உங்களுக்கு உணவளிப்பது, ரிசுக் அளிப்பது, பாதுகாப்பது என்னை தவிர வேறு யாரும் உண்டா? வேற யாராவது இருக்காங்கன்னு நீங்க நினைச்சு பாக்குறீங்களா? அப்படி நினைச்சா அது தப்பு. ஃபத்தகூன், என்னை பயந்து கொள்ளுங்கள், நான் தான் உங்களை படைத்தேன், நான் தான் உங்களை உருவாக்கினேன், என்னை தவிர இந்த உலகத்திலே வணக்கத்திற்கோ படைப்பதற்கோ உங்களை பாதுகாப்பதற்கோ வேறு யாருமே இல்லை. அனஃபத்தகூன், நான் தாங்க உலகத்துல எல்லாமே, என்னை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா பேசக்கூடிய வார்த்தை. மூசா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹுவை பார்த்து சொன்ன வார்த்தையை சூரத்து தாஹால அல்லாஹ் சொல்றான். மூசா நபி இருக்காங்களா இல்லையா, இவ்வளவு போல்டான ஆள் நமக்கு தெரியும். அவங்க குத்துனாங்கன்னா ஒரு மனிதர்களே மௌத்தாகக்கூடிய அளவிற்கு பலசாலியான ஆளு. அவங்க அல்லாஹ்வுக்கு முன்னாடி நின்னுகிட்டு அவங்க பேசுறாங்க. மூசா நபி சொல்றாங்களே, என்ன சொல்றாங்க? இன்னனி அனல்லா. மூசா நபி அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா அழைத்து, அவங்க நபித்துவம் கொடுக்கணுமா இல்லையா, நபித்துவம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கம்பை கொடுக்குறான். அந்த கம்பு கீழே விழுந்துருச்சு. அந்த கம்பு கீழே விழுந்த உடனே பாம்பா மாறுகிறது. பயந்து விட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் பேசுறா, கம்பை தாராளமா பயப்படாதீங்க, பிடிங்க. பிடிச்ச உடனே மறுபடியும் அந்த பாம்பு கம்பாக மாறுகிறது. கீழே போடுங்க. மறுபடியும் கம்பு கீழே போடுறாங்க, அது பாம்பாக மாறுகிறது. பயந்து போய் இருக்கிறாங்க. அதுகாமையில நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது. நெருப்பை பார்த்து பயப்படுறாங்க. இது வரைக்கும் அவங்க நபி கிடையாது. மனைவியை கூப்பிட்டுட்டு வரக்கூடிய வழியில மதியன்ல இருந்து ஈஜிப்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. வந்துகிட்டு இருக்க பாதையில தான் அல்லாஹு தஆலா மூசா நபியை நபியா ஆக்குறா. வந்துகிட்டு இருக்கும் போது பாதுகாப்பிற்கு ஏதோ ஒரு நெருப்பு தெரிகிறது, அங்க யாராவது இருப்பாங்க அல்லது பாதுகாப்பை போய் தேடுவோம் என்று போன வழியில அல்லாஹு தஆலா கம்பை கீழே போட சொல்றா. கம்பு பாம்பா மாறுது. இனிமேல் நீங்க நபின்னு அல்லாஹு தஆலா அறிவிக்கிறான். அப்படி அறிவிக்கும் போது அல்லாஹ் பேசிய வார்த்தையை குர்ஆனில் அல்லாஹு தஆலா பதிவு செய்திருக்கின்றான். இன்னனி அனல்லா லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி. நான் தான் அல்லாஹ், நான் தான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, இன்னனி அனல்லா, நான் தான் அல்லாஹ் பேசுகிறேன். மூசா நபிட்ட அல்லாஹு தஆலா நேரடியாக பேசுகிறான். லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி. இப்படிப்பட்ட கலிமாவை சொல்லுங்கள், என்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமே இல்லை, என்னைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும். வஅகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி. தொழுங்க, திக்ரு செய்யுங்க, என் மீது நீங்க திக்ரை துதிபாடிக்கொண்டே இருங்கள் என்று அல்லாஹு தஆலா மூசா நபிக்கு சொன்ன கலிமாவை குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். லா இலாஹ இல்லல்லாங்கிற இந்த கலிமாவுடைய பவர் இருக்க மிகப்பெரிய பவருங்க. நம்ம தெரியாமே இருக்கிறோம். தொழுகையில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லான்னு விரல்களை நீட்டுகின்றோமே, இந்த நீட்டுவதற்கு, இந்த அசைவிற்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. உளப்பூர்வமாக உண்மையாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் உள்ளத்திலே இல்லாமல், யாரையும் எதையும் போராமை, பேராசை, கள்ளம், கபடம் இல்லாமல் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா என்ற வார்த்தையை கை நீட்டி நாம் சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு இருக்கக்கூடிய சக்தி இருக்குதா இல்லையா, அதை விட சக்தி இந்த உலகத்திலே வேறு எதற்குமே இல்லை. மூசா நபி இந்த வார்த்தையை சொல்லித்தான் கடல் மீது அடித்தார்கள், கடல் வழிவிட்டது. அந்த மூசா நபிக்குத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், லா இலாஹ இல்லல்லா அப்படின்னு சொல்லுங்க, நான் தான் அல்லாஹ் பேசுறேன்.
நான் தான் அல்லாஹ் பேசுறேன், பயப்படாதீங்க. எவ்வளவு பெரிய பலசாலியை பார்த்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க, நபித்துவத்தை கொடுத்துட்டு. இப்படி பல்வேறு இடத்திலே அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு கலிமாவை சொன்ன விஷயத்தை பத்தி சொல்றான். ஃபஅலம், விளங்கிக் கொள்ளுங்கள், அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நபியே, நம்முடைய நபியை பார்த்து அல்லாஹ் கூப்பிட்டு சொல்றான். யாரை கூப்பிட்டு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூப்பிட்டு, நபியே நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமே இல்லை. அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமே இல்லை. அன்னஹு லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர இந்த உலகத்திலே யாருமே இல்லை. எத்தனை இடத்துல கலிமாவை சொல்றா பாருங்க அல்லாஹ். மூசா நபியை கூப்பிட்டு சொல்றா, முகமது ரசூலுல்லாவை கூப்பிட்டு சொல்றா. இப்படி பல்வேறு இடத்திலே கலிமாவை சொல்லி இந்த கலிமாவிற்குள்ள பவரை பற்றி, இந்த கலிமாவினுடைய மகத்துவத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இதே இடத்துல இன்னொரு இடத்துல அல்லாஹ் நபிகள் நாயகம் கலிமாவினுடைய சிறப்பை பற்றி சொல்றாங்க. கலிமாவினுடைய சிறப்பை பற்றி சொல்கின்றார்கள். 7 வானங்கள், 7 வானங்கள், 7 பூமி. ஒரு வானம் ஒரு பூமி தான் நமக்கு தெரியும். நீங்க 7 வானத்தை எடுத்துக்கங்க, 7 பூமியை எடுத்துக்கங்க. 7 வானத்தை, 7 பூமியை, இன்னும் அதுல உள்ள எல்லா வஸ்துக்களையும் கூட எடுத்துக்கங்க. அதை ஒரு தராசனுடைய தட்டிலே வையுங்கள். 7 வானம் 7 பூமி ஒரு தராசனுடைய தட்டிலே வைக்கப்பட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த வார்த்தையை தராசனுடைய மறு தட்டிலே நீங்கள் வைத்தால் எந்த தட்டு கனமாக இருக்கும்? ஒரே கலிமா இருக்கக்கூடிய, ஒரே ஒரு வார்த்தை இருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை வைத்திருக்கக்கூடிய தட்டுத்தான் மிக கனமானதாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 7 வானங்கள் லேசுதான், 7 பூமிகள் லேசுதான், அத்துணையும் லேசுதான். இந்த கலிமாவிற்கு பார்க்கையில், இந்த கலிமாவை வைத்து நீங்கள் சொல்கையில் 7 வானம் பெரிதல்ல, 7 பூமி பெரிதல்ல, அத்தனையும் விட கலிமாதான் பெரிது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். நாம் அத்தஹியாத்திலே சொல்லக்கூடிய அந்த கலிமாவினுடைய பவர் தெரியாமலே சில நேரம் சொல்றோம். கலிமாவினுடைய பவரை மறந்துட்டு நீட்டுவதா, ஆட்டுவதா, மடக்குவதா, அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவினுடைய அந்தஸ்தை, மரியாதையை, மகத்துவத்தை மறந்துவிட்டு கலிமாவையே சொல்ல தெரியாமல் இருக்கிறாங்களே. தொழுகையை நிலைநாட்டி அந்த வார்த்தையை கூட சொல்லாமல் அத்தஹியாத்திலே அமைதியாக அமர்ந்திருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனையோ இருக்கிறார்களே. பார்த்து அவங்களுக்கு கலிமா சொல்லுங்கன்னு சொல்லி கொடுப்பதற்கு கூட நமக்கு நேரம் இல்லை. அவர் அப்படி தொழுதாரா, இப்படி தொழுதாரா, அது சரியா, இது சரியா என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். கலிமாவிற்கு மத்தியிலே எதுவும் பெரிதல்ல, எதுவும் பெரிதல்ல, கலிமாதான் பெரிது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 7 வானத்தை விட, 7 பூமியை விட, அனைத்தையும் விட கலிமாதான் பெரிது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கையும். ஆயத்துல் குர்சி தான் பெரிய ஆயத்துன்னு குரான்ல மகத்துவம் நிறைந்த ஆயத்து, குரானிலே சிறப்பான ஆயத்துன்னு சொல்றோமா இல்லையா? அந்த ஆயத்தை சிறப்பான ஆயத்துன்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. அல்லாஹ்வை பத்தி அந்த ஆயத்துல சொல்றதுனால தான். அந்த ஆயத்துல வேற எதையுமே சொல்லல. அந்த ஆயத்தினுடைய அர்த்தத்தை தமிழிலே நீங்கள் ஓதி பாருங்கள். அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை பத்தி மட்டும்தான் அந்த ஆயத்து சொல்லுது. அந்த ஆயத்தினுடைய ஆரம்பமே எப்படி இருக்குது? அல்லாஹ் யார் தெரியுமா? லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர யாருமே இல்லை வணக்கத்திற்குரியவன். ஆயத்துல் குர்சிலேயே கலிமாவை வைத்துத்தான் அல்லாஹு தஆலா ஆரம்பித்திருக்கிறான். அல்லாஹ் யார்? லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமே இல்லை. அல் ஹை அல் கையூம், அவன்தான் நிரந்தரமானவன். உலகத்துல நம்மெல்லாம் இருந்துட்டு போகக்கூடியவன். கொஞ்ச நாளைக்கு இருப்போம். நமக்கு முன்னாடி இருந்தவங்க எத்தனை பேர் நமக்கு தெரியுமா? நம்ம வாப்புவ தெரியும், வாப்புவ தெரியும். அதுக்கு முன்னாடி யாருமே நமக்கு தெரியாது. நம்மெல்லாம் நிரந்தரமானவர்கள் அல்ல. ஆனால் அல்லாஹ் தன்னை பற்றி கலிமாவை சொல்லிவிட்டு சொல்லும்போது என்ன சொல்றான்? அல் ஹய்யு அல் கையூம், அவன்தான் நித்திய ஜீவன், நிரந்தரமானவன். உலகம் அழிந்தாலும் அவன் ஒருத்தன் இருப்பான். உலகத்தை அல்ல அழிச்சிருவான்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாம் எங்க இருப்போம்? கபர்ல இருப்போம்னு வச்சுக்கோ. நம்மள எழுப்புற வரைக்கும் யார் இருப்பா? அல்லாஹ் இருப்பான். மரஞ்செடி கொடிகள், கடல்கள், 7 கடல்கள், 7 வானங்கள் அத்தனையும் பிரளயத்தால் அழிந்து விட்டது என்று வைத்துக் கொள்வான். அல்லாஹ் கலிவானா? அல்லாஹ் கலிய மாட்டான். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யு அல் கையூம், உயிருள்ளவன், நித்திய ஜீவன் என்று இந்த கலிமாவை சொல்லி அல்லாஹ் தான் எப்பேற்பட்டவன் என்பதை சொல்லி காட்டுகின்றான். கலிமாவினுடைய பவர், மகத்துவம், அந்தஸ்து என்பது உலகத்திலே உயர்ந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கலிமாவை சொன்னவங்களை தவிர உயர்வு வேறு யாருக்குமே கிடையாது. அதனால தான் இந்த கலிமாவை யாரு சொல்லலையோ அவங்க எங்க போறாங்க? நரகத்துக்கு போறாங்க. கலிமாவை சொன்னவர்கள் போகக்கூடிய இடம் என்ன? சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களாக. யூசுப் அலைஹி வஸலாத்து வஸலாம் கேட்டாங்க, வஃபனி மினல் முஸ்லிமீன், இறைவா கலிமாவை சொல்லிய நிலையில் என்னுடைய மௌத்தத்தா. யாரு கேட்ட? யூசுப் நபி. அல்லாஹு தஆலா அவங்கள நபி ஆக்கிட்டா
நபியை ஆக்கினதுக்கு அப்புறம் அவங்க எப்படி துவா செய்றாங்க? வஃபனி மினல் முஸ்லிமீன், இறைவா கலிமாவை சொல்லி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை, அந்தஸ்தை எனக்கு தா. நபிகள் நாயகம் சொன்னார்களா இல்லையா? ஃபஅலம், விளங்கிக் கொள்ளுங்கள், அன்னஹு அஃலலு திக்ர், நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையே, அன்னஹு அஃதல் கலிமா, நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை எது? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை தவிர வேறு வார்த்தைக்கு சக்தி இல்லை, பவர் இல்லை. இந்த கலிமாதான் உயர்ந்தது, சிறந்தது நீங்கள் பேசக்கூடியதிலே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மௌத்தாவுடைய நேரத்துல பக்கத்துல உட்கார்ந்துருந்தீங்கன்னா கலிமாவை சொல்லி கொடுங்கன்னு சொன்னாங்க. அவ்வளவு பெரிய பவர். ஒரு மனிதன் உயிரை விட்டு போகிறான், உலகமே வேண்டாம், எதுவுமே இல்லை, இதற்கு மேல் எந்த சக்தியும் அவனை காப்பாற்ற முடியாது என்று தெரிந்ததற்கு பிறகு கூட ஏங்க களிமா சொல்லி கொடுக்கணும்? மாத்திரை மருந்து வேலை செய்யல, மருத்துவர்கள் வேலை செய்யல, டாக்டர் வேலை செய்யல, யாருமே வேலை செய்யல. வாங்கி வைத்த அரிசி மூட்டைகள் அப்படியே இருக்கிறது, சொத்து பத்துகள் சேர்த்து வைத்தது அப்படியே இருக்கிறது, பெற்று பெற்று எடுத்து வளர்த்த பிள்ளைகள் அப்படியே நிற்கிறார்கள். யாருமே காப்பாற்ற முடியவில்லை, யாருமே காப்பாற்றுவதற்கு முடியவில்லை. கைகளை அல்லாஹ்விடத்திலே ஏந்தி கொண்டு, இறைவா என் தாயை பார், என் தந்தையை பார், என் தனங்கனை பார், என் தம்பியை பார் என்று மௌத்துக்கு முன்னால் என்று அனைவரும் கைகளை இழந்துவிட்டு எங்களால் முடியவில்லை என்று சொல்கின்றோமே, சொல்லிவிட்டு நாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? களிமா சொல்லுங்க. வயநாட்டுல ஒரு குடும்பம் பேசிய கதையை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க இரவிலே தூங்கி விட்டார்கள், தூக்கத்துல தண்ணீர் வந்து விட்டது, நடுநிசையில இருந்து கதவை திறந்து வெளியே வாங்க வெளியே வாங்கன்னு சொல்றாங்க. வெளியே வாங்கன்னு சொல்லிவிட்டு தண்ணீர் வீட்டுக்குள் ஏறுகிறது, துணிமணிகள் எல்லாம் தண்ணீர் அடித்து செல்கிறது, பொருட்கள் பண்ட பாத்திரங்கள் எல்லாம் தண்ணீர் அடித்து செல்கிறது. அந்த நிலையிலும் கூட அந்த குடும்பத்திலே இருந்து சில குடும்பங்களுடைய நாவுகள் சொன்ன வார்த்தை, எல்லாம் களிமா சொல்லுங்க, எல்லாம் களிமா சொல்லுங்க, எல்லாம் களிமா சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற களிமாவை சொல்லுங்க என்ற வார்த்தையை தான் வயநாட்டிலே பேசினார்கள். முஸ்லிம்கள் பகுதி தான் அதிகமாக, வயநாடு என்று சொன்னாலே இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் கேட்ட வார்த்தை பாருங்க. அனைத்தும் இழந்தாலும் நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? உலகத்தை விட்டு போக போறோம்னு தெரிஞ்சாச்சு, இனிமேல் நமக்கு என்னங்க தேவை? அப்ப கூட நம்ம என்ன வார்த்தையை சொல்லிட்டு தான் போகணும்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிவிட்டு தான் போக வேண்டும் என்று அல்லாஹு தாலாவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அம்மை யுஜீபுல் முல்தர் இதா தஆஹு வ யக்ஷிபுஸ் சூ, சிரமத்திலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய, துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய, அபயம் குரல் எழுப்பக்கூடிய மனிதர்களுக்கு அபயம் அளிப்பவன் யார்? கவலையிலே, சோதனையிலே இனிமேல் நம்மை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லையே என்று ஒரு அபய குரலை, அபாய குரலை, யார் என்னை காப்பாற்றுவார், ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ என்று சொல்லி கதறக்கூடிய அந்த குரல்களுடைய கதறுகளுக்கெல்லாம் தீர்வை ஏற்படுத்தக்கூடிய அந்த உலகத்திலே யார்? அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லையே, அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லையே. எத்தனை மருத்துவமனைகளிலே, எத்தனை ஹாஸ்பிட்டல்களிலே, எத்தனை சோதனையான இல்லங்களிலே, எத்தனை ஏழை குடும்பங்களுடைய வீடுகளிலே, எத்தனை முகடுகளிலே, எத்தனை மூலைகளிலே, எத்தனை முடுக்குகளிலே அல்லாஹ்வை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய கரங்களை நாம் பார்க்கின்றோம். அந்த கரங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை தான். எனவே நாம் சொல்லக்கூடிய அந்த களிமா இருக்கிறதே, சொல்லி இருக்கக்கூடிய களிமா இருக்கிறதே, அது மிகவும் சக்தி வாய்ந்தது. அல்லாஹ்வுடைய நேசத்தை, அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு பவர்ஃபுல் வார்த்தையாகத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா இருக்கிறது. மன் மாத்த வஹுவ யஅலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று யார் அறிந்த நிலையிலே, தெரிந்து கொண்டு அல்லாஹுதான் ஒருவன் என்று அந்த கலிமாவை சொல்லிவிட்டாரோ, அப்படி சொல்லி மௌத்தாகி விட்டாரோ, அன்னஹு மாத்த வஹுவ யஅலமு, அவர் நல்ல நிலையில இருக்கும்போது, நல்ல நிலையில இருக்கும்போது கலிமா சொல்லாம இருந்துட்டு அவருக்கு நினைவே இல்லை, நினைவே இல்லாத நேரத்தில் எத்தனை பேர் உட்கார்ந்து களிமா சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. அதனாலதான் நபிகள் நாயகம் சொன்னாங்க, மன் மாத்த வஹுவ யஅலமு, அவர் அறிந்திருந்த நிலையிலே, புத்தி எல்லாம் சரியாக இருக்கக்கூடிய நிலையிலே களிமாவை சொல்கிறார், லா இலாஹ இல்லல்லாஹ். இப்போது அவருக்கு மௌத் வருகிறது, மௌத்தாகி விட்டார். வதஹலல் ஜன்னா, அவர் செல்லக்கூடிய இடம் எங்கே? சொர்க்கம்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப சொல்லுங்க, எதுக்கு அந்த கலிமாவை சொல்லணும்? மௌத்துடைய நேரத்துல சொர்க்கத்திற்கு போறதற்காகத்தான். நாம் சேர்த்து வைத்தது உதவாது, நாம் பெற்று வளர்த்து அவைகளெல்லாம் நமக்கு இறுதி நேரத்திலே பாதுகாப்பு அளிக்காது. எந்த விஷயம் இந்த உலகத்திலே கடைசி நேரத்திலே நமக்கு கை கொடுக்க போவதில்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு கலிமாவை தவிர.
எனவே நல்ல நிலையில இருக்கும் போதே அதிகமாக அந்த கலிமாவை சொல்லிக் கொள்ளுங்கள் என்று திருக்குரான் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அலா அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லா அல்லாஹ்வுடைய திக்ரை தவிர உங்களுடைய ஆன்மாவை, உங்களுடைய உள்ளத்தை, உங்களுடைய மனதை சாந்திப்படுத்தக்கூடிய, அமைதிப்படுத்தக்கூடிய சொல் வேறு எதுவுமே இல்லை. அல்லாஹ்வுடைய சொல் தாங்க. எத்தனை பேரை நீங்க கூப்பிடுங்க, சில நேரத்துல டேய் நான் கஷ்டத்துல இருக்கேன்டா வாடான்னு சொன்னா, போடா எனக்கு வேற வேலை இல்லையா, உனக்கு உதவி செய்யறதா வேலையான்னு சொல்லி மனிதர்கள் கைவிட்ட நேரத்திலும் கூட படைத்த இறைவன் கைவிடாமல் இந்த உலகத்திலே கைவிடப்பட்ட அத்தனை மனிதர்களுக்கும் உதவி செய்கின்றானே, அது அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை. எனவே அந்த வார்த்தையை புரிந்து சொல்லுங்கள், அந்த வார்த்தையை தெரிந்து சொல்லுங்கள். இனிமேல் அத்தஹியாத்திலே உட்கார்ந்து கொண்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் யாரை அழைக்கின்றோம்? படைத்தவனை, ரப்புல் ஆலமீனை, அல்லாஹுவை அழைக்கின்றோம். மௌத்து இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், நாளான்னைக்கு கூட வரலாம். ஆனா எப்போது வந்தாலும் சரி அல்லாஹுதான் என் உயிரை கைப்பற்ற போகின்றான், அவன் பெயரை நான் சொல்லிவிட்டேன், நான் செல்லக்கூடிய இடம் சொர்க்கம்தான் என்று தெரிந்து அத்தஹியாத்திலே விரல்களை நீட்டுங்கள், ஆட்டுங்கள், உடையுங்கள், அது தேவையில்லை. ஆனால் கலிமாவை உளப்பூர்வமாக சொல்லுங்கள், கலிமாவை உளப்பூர்வமாக சொல்லுங்கள், அர்த்தத்தை தெரிந்து சொல்லுங்கள். அசால்ட்டாக ஏதோ உட்கார்ந்துட்டோம், அத்தஹியாத்துல இருந்துட்டோம் அப்படி நினைச்சு சொல்லாதீர்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை உளப்பூர்வமாக சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய கரங்கள் உங்கள் கரங்களை பிடிப்பதற்கு தயாராக இருக்கிறது, உங்கள் கைகளை தொடுவதற்கு தயாராக இருக்கிறது, உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறது, உங்கள் வீடுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு தயாராக இருக்கிறது. நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை கலிமா, நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை கலிமா. அதை சொல்லுங்கள். அல்லாஹு தஆலா அனுதினமும் உங்களை பாதுகாப்பதற்கு தயாராக இருக்கின்றான் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு இந்த கலிமாவை தினந்தோறும் ஓதக்கூடிய பாக்கியத்தை, நம்முடைய தொழுகையிலே சொல்லக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தந்த அருள்பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.